ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்து சூப்பராக ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம், அடுத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஆயிலே இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 1 ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுறேன். இந்த கிரேவியோட இந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சோளம் ஆட் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் 1 இந்த முத்துக்கள் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெந்து வந்துருச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்து வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்தளவு வாட்டரியாக இருக்க சொல்ல கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு சோளம் பொரியல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.